இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, தேவன் நமக்கு அனுகூலமான துணையுமானவர். சங்கீதம் 46 முதலாம் வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு அனுகூலமான துணையாக இருந்து நமக்கு உதவக்கூடிய வல்லமை சர்வ வல்லமையுள்ள நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவுக்கு உண்டு. ஆபத்து காலத்தில் தேவனே நமக்கு அனுகூலமான துணையாயிருந்து பாதுகாப்பான அடைக்கலமாக இருந்து நம்முடைய சூழ்நிலைகளில் தாங்கத்தக்க பலனையும் தாண்டத்தக்க பலனையும் தந்து எந்த சேதமுமின்றி நம்மை வழிநடத்துவார். அடுத்த 2 வசனங்களில், ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம் என்று வாசிக்கிறோம். பூமியின் நிலை மாறினாலும் வானத்தின் நிலை மாறினாலும் கடல் கொந்தளித்து பொங்கி எதிர்பாராத சூழ்நிலைகளை நாம் சந்திக்க வேண்டியதாக இருந்தாலும் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் படைத்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். நாம் பயப்படாதபடி இருக்க தேவனை நம்முடைய துணையாக கொண்டிருப்போம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரே நமக்கு அனுகூலமான துணையாயிருந்து நம்மை நடத்துவார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின தேவாதி தேவன் எங்களுக்கு அனுகூல துணையாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் பயப்படாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பையும் பலனையும் தந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.